ஒமேகா ஆன்லைன் மேக்ஸில் கலந்து கொண்டால் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜிடிஆர்பி மேக்ஸ் ரியல் அனலிசிஸ் டாப்பிக்கை கவர் பண்ணி நான் வீடியோவை பதிவு பண்ணிட்டு வரேன். ஸோ இதற்கு முன்னாடி ஒரு 5-6 வீடியோவில் நான் இந்த யூனிட்டை கவர் பண்ணுற மாதிரி அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் யூனிஃபார்ம் கண்டினியூட்டியஸ் அதை பற்றி தான் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இது யூனிஃபார்ம் கண்டினியூஸோட டெஃபினிஷன். யூனிஃபார்ம் கண்டினியூஸோட ஜஸ்ட் டெஃபினிஷன் தான். நமக்கு ப்ராப்ளம் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கு, ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அது யூனிஃபார்ம் கண்டினியூட்டியா அது செக் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அது நம்ம டெஃபினிஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணி போகிறதுல ஷார்ட்கட்டு 2 வே இருக்குது. 2 வழியில் ஏதாவது செக் பண்ணலாம். 2 வழியில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ யூனிஃபார்ம் கண்டினியூ செக் பண்ணுறதுக்கு இது ஒரு வே. இந்த 2 வேல எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணி யூனிஃபார்ம் கண்டினியூஸை செக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். f of x equal to 1 by x for x greater than 0 is continuous on open 0 close 1. இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இதே இது க்ளோஸ்டு நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். அதனால தான் கரெக்டாக என்ன ஓப்பன் 0 க்ளோஸ் 1. இட் இஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் இன்டர்வல். ஏன்னா இப்போ இதில் நீங்கள் செகண்ட் கேஸே போனீங்க, எண்டு லிமிட்டுக்கு எக்ஸிஸ்ட் பாருங்கள். எண்டு பாயிண்ட்டுக்கு லிமிட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு வென் எக்ஸ்டென்ஸ் 0 இந்த பார்க்கும்போது நாட் எக்ஸிஸ்ட் ஆகிடும். ஸோ இந்த கேஸை வச்சு நம்ம நாட் யூனிஃபார்மிட்டின்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு கேஸை வச்சு இப்போ இதில் டெரிவேட்டிவ் பண்ணாலும் எஃப்டேஸ் ஆஃப் எக்ஸ், ஸோ 1 by x ஸ்கொயர் வென் எக்ஸ்டென்ஸ் 0 நாட் பவுண்டட். ஸோ இதை வச்சு நம்ம சொன்னாலும் பரவாயில்ல. இப்போ அந்த 2 கேஸுக்குமே என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் கண்டினியூஸ்க்கு செக் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட். இதில் பாருங்கள், f of x equal to x square when x from x belongs in R is continuous on R. அதே போல் it is uniform continuous on closed interval 0 to 1. closed interval சரி, ஓப்பன் இன்டர்வல் இப்போ பிரச்சனை கிடையாது. இதை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் க்ளோஸ்னால் பிரச்சனை கிடையாது. பட் இஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் R. இது வந்து யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லைன்றாங்க. இது ஈஸி மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு டெரிவேட்டிவ் எடுங்களே. டெரிவேட்டிவ் எடுத்தால் 2x ஆரோட லிமிட்டு எண்டு லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா டஸ் நாட் பவுண்டட். ஆருக்கு இதில் வெளியே அப்ளை பண்ணும்போது நாட் பவுண்டட். இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் படி என்ன பண்ணலாம், நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஸோ இந்த 2ல் ஏதாவது ஒன்று இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் சொல்லலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு நாட் பவுண்டட் வந்ததுனால யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மெட்டீரியல் வச்சுருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர்டு x கியூப் இது பூரா யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அதே போல் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆகும். எந்த இன்டர்வலில் ஓப்பன் இன்டர்வல் 0 to 1, க்ளோஸ் இன்டர்வல் 0 to 1 பிரச்சனையே கிடையாது. அதே போல் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறான். f of x equal to x is யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் R. ஏன்னு சொல்லுங்கள், நமக்கு 2 கேஸ் இருக்கு இல்லையா. இது ஃபஸ்ட்டு கேஸ் படி இதில் டெரிவேட்டிவ் எடுத்துகிட்டு இதோட லிமிட் அப்போ இது ஆக்சுவலாக டெரிவேட்டிவ் எடுத்திங்கன்னா 1 நேரம். இது நீங்கள் எந்த வேலைக்கு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இது பவுண்டட் பை 1. இதில் வேல்யூ வந்து பவுண்டட் பை k, பவுண்டட் பை 1 வச்சு நம்ம பவுண்டட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஃபார் எனி வேல்யூ யாருக்கு எந்த வேல்யூனா பவுண்டட் பை வேல்யூ 1. ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இது கண்டினியூஸாக இருக்குது. அதே சமயத்தில் பவுண்டட் தட் ஈக்குவல் டு யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஃபஸ்ட்டு கேஸ் 1 வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதே போல் x ஸ்கொயர்டு x கியூப் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, x ஸ்கொயர் பண்ணும்போது டெரிவேட்டிவ் எடுத்து பண்ணிங்கன்னா எஃப்டேஸ் எடுத்து டெரிவேட் பண்ணும்போது நமக்கு 2x ஆயிரும். அப்போ ஆரோட லிமிட் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் பவுண்டட். அதே போல் இதற்கு எந்த ஒரு கேஸுக்குமே பவுண்டட்னஸ் கிடைக்காது. தேர்ஃபோர் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் அப்படி சொல்லலாம். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். எஃப் எங்கே இதை டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, எஃப் எங்கே டிஃபைன் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் இன்டர்வல் 0 to R டிஃபைன் பண்ணுறாங்க. எஃப் டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஃப்ரம் ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 to R டிஃபைன் பை f of x equal to 1 by x is not uniform continuous on 0 to 1. ஆக்சுவலாக இது வந்து 1. ஆக்சுவலாக என்ன மீனிங், இது ஆக்சுவலாக 2 கேஸில் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேஸுன்னா ஈஸி தான். செகண்ட் கேஸ் 2ல் எது வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். நான் செகண்ட் கேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்டான்னு பாருங்கள். எக்ஸ்டென்ட் 0 f of x equal to லிமிட் எக்ஸ்டென்ட் 0 1 by x equal to 1 ஃபைனட். அதே போல் இன்னொரு எண்டுக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் 1 சாரி
f of x equal to x tends to 1 by x per second. எக்ஸ்ட்ரீமில் ஒரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்னொரு லிமிட் எக்ஸிஸ்ட் இல்லை. நமக்கு ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகணும், அது ஃபைனட்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம யூனிஃபார்மிட்டின்னு சொல்லியிருப்போம். இதில் எக்ஸ்ட்ரீமில் ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகலை, therefore it's not uniform continuous. முடிஞ்சு. நம்ம செகண்ட் கேஸ் படி நான் நாட் யூனிஃபார்ம்னு சொல்லிட்டேன். இந்தது f of x equal to sin 1 by x. இது ஆக்சுவலாக நேரத்தை கண்டினியூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், பட் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் 0 to infinity. ஏன்னு சொல்லுங்கள், இதுக்கு லிமிட் ஆக்சுவலாக அந்த செகண்ட் கேஸ் படியே வேணாம். இதில் டெரிவேட் எடுத்திங்கன்னா cos 1 by x அகைன் இப்போ லிமிட்டிங் பார்க்கும்போது நாட் பவுண்டட் பை திஸ் லிமிட், நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இப்போ கிட்டத்தட்ட ஈஸியான ஏரியா தான். நீங்கள் ஏதாவது ரெண்டு கேஸில் ஏதாவது கேஸ் செக் பண்ணி பார்த்தாலே போதும். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சிஎஸ்ஆர் நெட் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்களுக்கு உங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். பார்த்துங்க, இதெல்லாம் கேட்டு ரிப்பீட்டடில் இந்த யூனிஃபார்ம் கனெக்டில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருப்பாங்க. பிஜிடிஆர்பி கேட்குறாங்க. இதில் 1 by x ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. sin 1 by x, x sin 1 by x, ஆக்சிலேட்டரி ஃபங்க்ஷன் sin x by x. எந்த இதில் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் செக் பண்ண சொல்லியிருக்கேன்னா 0 to 1, ஓப்பன் 0 to 1. நான் ஆல்ரெடி இது 1 by x செக் பண்ணி அது ஃபஸ்ட்டு கேஸை செக் பண்ணிங்கன்னா நாட் பவுண்டடு 1 by x ஃபஸ்ட்டு கேஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்ப்போம் இல்லையா. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்னது 1 by -1 by x ஸ்கொயர்ட் ஆகும். இப்போ நாட் பவுண்டடு அந்த கேஸ் படி இது என்ன நமக்கு நாட் யூனிஃபார்மிட்டி. ஸோ இது வந்து நாட் யூனிஃபார்மிட்டி, யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இது எக்ஸ்ட்ரீம் லிமிட் அப்ளை பண்ணி பாருங்கள். when x tends to 0 does not exist. இது லிமிட்டிங் பார்த்தீங்கன்னா லிமிட் x tends to 0 sin 1 by x does not exist அந்த மாதிரி போயிருக்கலாம். இதில் பாருங்கள், அப்போ இது நாட் பவுண்டட் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதனால் இது யூனிஃபார்ம் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆன் திஸ். இது எக்ஸ் சைன் 1 by x ஆக்சுவலாக நேற்று இந்த ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கு. கண்டினியூஸ் டிஃபரன்ஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இந்த ப்ராப்ளத்துக்கு f of x ஆக்சுவலாக வந்து இது பார்த்தீங்கன்னா இதுக்கு லிமிட்டிங் பார்க்கும்போது லிமிட் நேரத்தை கண்டினியூஸ் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணி கொடுத்தாட்டு x equal to 0 கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது செகண்ட் மெத்தட். ஃபஸ்ட்டு மெத்தடில் அப்ளை பண்ணலாம், செகண்டில் அப்ளை பண்ணி எக்ஸ்டென்சிவ் பார்த்தீங்கன்னா 0. ஸோ ஆக்சிலேட்டரி ஃபங்க்ஷனை பாதி கொண்டு வரலாம். sin 1 by x by 1 by x இந்த மாதிரி பிரிச்சுட்டு லிமிட்டிங் பார்த்தா தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ லிமிட் இந்த இதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. செகண்டுக்கு லிமிட் x tends to 1 x 1 by x தட் ஆல்சோ எக்ஸிஸ்ட். இப்போ ரெண்டுக்குமே லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதே சமயத்தில் இது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்போ கண்டினியூஸ் அதே சமயத்தில் லிமிட் எண்டு வரைக்கும் லிமிட்டும் எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore it's a uniform continuous. sin x by x ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ரெண்டு மெத்தடில் எது வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். எண்டு லிமிட் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு கேஸ் படி டெரிவேட்டிவ் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலும் சரி. யூனிஃபார்ம் கண்டினியூஸ். f of x e power x அதே இன்டர்வல் e power x டெரிவேட்டிவ் எடுத்து பண்ணாலும் பவுண்டடு நமக்கு பவுண்டடு தான் வரும். ஸோ பவுண்டடு வேணால் ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம் கண்டினியூஸ். இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ் தான், இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஸோ ரெண்டுமே இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ், இது யூனிஃபார்ம் கண்டினியூஸ். tan pi x by 2 ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லிமிட் ஃபஸ்ட் லிமிட்டுக்கு 0, செகண்ட் லிமிட்டுக்கு போட்டு எண்டோட லிமிட் 0 to 1 இல்லையா ப்ராப்ளம் 0 to 1. ஸோ ஃபஸ்ட்டு எண்டுக்கு போட்டிங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் இருக்குது, செகண்ட் எண்டுக்கு போகும்போது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ நம்ம எக்ஸ்ட்ரீம் வேல்யூவில் ஒரு இதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது, இன்னொரு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. therefore it's not uniform continuous. இது யூனிஃபார்ம் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். f of x sin x இஸ் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஆனார். இதில் டெரிவேட்டிவ் எடுத்து பவுண்டட் பார்த்தாலும் நம்ம யூனிஃபார்ம் கிடையாது. அதே ப்ளஸ் sin x ஸ்கொயர் எடுக்கும். sin x square is not uniform continuous on R. It's not uniform continuous on R. Not uniform continuous. ஏன்னா டெரிவேட்டிவ் இருக்கும்போது நாட் பவுண்டட் கேஸ் போயிடும். sin x square டெரிவேட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா cos x squared into 2x. இப்போ ஆக்சுவலாக லிமிட் பவுண்டட் போட முடியாது, நம்மளால் பவுண்டட்னஸ் அந்த கான்செப்டை கொண்டு வர முடியாது ஆன் ஆரில். தட் இட்ஸ் நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஸோ அதில் வரக்கூடிய ரிசல்ட்டு தான் கொஞ்சம் பதிவு பண்ணியிருக்கேன். ரெண்டு மூணு ரிசல்ட் ஈஸியான ரிசல்ட்டு. க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்டர்வல்
ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு. இப்போ கண்டினியூட்டி இம்ப்ளைஸ் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி எப்போன்னா இந்த டொமைன் வந்து காம்பேக்ட், அது மார்னிங்கில் அதை ஒரு வீடியோ போட்டிருக்கும்போது டொமைன் காம்பேக்டில் ஒரு எஃப் வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது கண்டிப்பாக அது எஃப் அது யூனிஃபார்ம் கண்டினியூஸாக வந்துடும். டொமைன் வந்து காம்பேக்டாக இருக்கும்போது எஃப் டிஃபைன் ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறீங்க, அந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். அதுதான் தேர்தோட ரிசல்ட். செகண்ட் அதை தான் எஃப்இ, அதாவது இன்னொரு ரிசல்ட் யூனிஃபார்ம் கண்டினியூட்டிலேருந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் கான்வர்ஸ் பார்ட்டு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் பூரா யூனிஃபார்ம் கண்டினியூஸாக நீட் நாட் பி ட்ரூ. சம் ஃபங்க்ஷன் இருக்குது, சம் ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடும். ஸோ எவர் யூனிஃபார்ம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இயர் கான்வர்ஸ் ஃபங்க்ஷன், பட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் நீட் நாட் பி யூனிஃபார்ம் கண்டினியூஸ். ஸோ ஆக்சுவலாக இது சிம்பிளான ஏரியா, இந்த யூனிஃபார்ம் கண்டினியூட்டி சிம்பிளான ஏரியா. ஸோ ப்ராப்ளம் இந்த இதில் கேட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து வாங்க. இந்த யூனிட்டோட சிலபஸை நான் கவர் பண்ணி வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன். தேங்க்யூ.